என்னப்பா ஏதாவது பிரச்சனையா இந்த ஓட்டம் வரீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. குற்றாலத்துலைங்க மெயின் அருவி பக்கத்தில் இருக்கிற சிற்றருவி திறந்துட்டாங்க. அதுக்காக இந்த ஓட்டங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் வந்ததுனால ஒரு 10 நாளாக திறந்து விடலைங்க. திறந்து விட்டங்காட்டி கூட்டம் வேகமாக போயிட்டுருக்குறாங்க. இந்த பாதையிலே நேராக போனீங்கன்னா மலை மேலேங்க செண்பகருவி தேனருவி இருக்குதுங்க. அதான் தடை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. டெண்டர் விட்டுருக்குறாங்க. தலைக்கு டிக்கெட் 10 ரூபா வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியுங்க. உள்ளே போனீங்கன்னாக்கா ஆண்களுக்கு தனியாக அருவி இருக்குது, பெண்களுக்கு தனியாக அருவி இருக்குதுங்க. நீட்டாக நிம்மதியாக குளிக்கலாம். மெயின் ரோட்டில் இருந்துங்க இந்த அருவிக்கு போகிறக்கு செங்குத்தான பாதையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே ஏறுனுங்க. அதனால் குழந்தைங்க பெரியவங்களாம் கொஞ்சம் ஏறக்க சிரமப்படுவாங்க. இதுதான் பெண்கள் அருவிங்க முன்னாடி இருக்கும். அதை தாண்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் குளிக்கிறதுக்கு தனி அருவி இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சங்காட்டி ஒரு சந்தோஷங்க. பாருங்கள், ஒரு 10 பேருக்கு நாங்கள் உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு யாரும் இல்லாமல் இருக்கிற அருவியில் குளிக்கிறது ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் தான் ஒரு 10 பேர் போய் குளித்தோங்க. அருமையாக இருந்துச்சு. தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்குங்க. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி ஒரு முடக்க 2 முடக்க குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளிர் தெரிவிக்காது. அழகாக குளிக்கலாம். முன்னாடி தடுப்பு சேவை வச்சுருக்கிறாங்க பாதுகாப்பாக. அதனால் தைரியமாக குளிக்கலாங்க, பயப்பட தேவையில்லை. கூட்டம் அதிகமாச்சுனாக்கா போலீஸ்காரங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. பேச்சு அனுப்புவாங்க. ஒரு 30 பேரில் 20 பேர் பேச்சா வரிசையை நிற்க வச்சு அனுப்புவாங்க. அதனால் நம்பி வந்து இந்த அருவியில் குளிக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அருவி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. குற்றாலம் ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும். இந்த டூரிஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வராங்க இல்லைங்களா, அவங்களே தெரியவே தெரியாது. மெயின் அருவியில் குளிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற அருவிக்கு போய் குளிங்க. மலையில் இருக்கிற செண்பக அருவி தேன் அருவியிலேருந்து வர தண்ணி தாங்க மெயின் அருவிலையும் இந்த சிற்றருவிலையும் விழுதுங்க. ஆபத்து நிறைஞ்ச அந்த அருவியில் குளிக்க போயிங்க நிறைய பேர் தவறி கீழே விழுந்து இறந்துட்டாங்க. அதனால் அந்த வழியை நிரந்தரமாக அடைச்சி வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடச்சிதுங்க செண்பக அருவி போகிறதுக்கு. ஆனால் நான் பயந்துட்டு போகலிங்க. நம்ம கூட வந்த நண்பர்களாக போயிட்டு வந்துட்டாங்க. நீங்களும் குற்றாலம் போனீங்கன்னாக்கா இந்த சிற்றருவி கண்டிப்பாக போய் குளிங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா மற்ற அருவியில் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே பெருசாக கூட்டம்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியாது இல்லைங்களா. அதனால் குற்றாலம் போகிறவங்க மெயின் அருவி பக்கத்திலே இருக்கிற இந்த சிற்றருவிக்கு போய் குளிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. நன்றிங்க. அடுத்து சந்திக்கலாங்க.